Hey guys, today must trying 5 tips of hair iron method தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப், ஹேரை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு சிக் எடுத்துகிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால ஹேர் சிக்காகிறது குறையும். செகண்ட் டிப், ஹேர் ஆயில் லைட்டாக ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலர் பேஸில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் காய்ச்சின ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். தேர்டு டிப், கொஞ்சமாக ஹேர் ஆயில் எடுத்து உச்சியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பில்லர் யூஸ் பண்ணி கூட ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது ஹேர் ஆயில் ரூட் வரையும் நல்லா பெனிக்ரேட் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஃபோர்த்து டிப், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேருக்கு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. இது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதே போல் இன்வெர்ட்டட் மெத்தடில் ஒரு 2 to 3 minutes மட்டும் மசாஜ் பண்ணி விடுங்க. இதே போல் ஹேர் எண்டு வரையும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் டிப், ஹேரை இந்த மாதிரி பெரிய கேப் இருக்க மாதிரி சீப்பை யூஸ் பண்ணி நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சிக்கு எடுத்துகிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணனால சிக்காத அளவுக்கு இருக்காது. சிக்கு எடுத்ததுக்கப்புறம் ஹேரை வந்துட்டு நார்மலாக பின்னல் போட்டுட்டு லாஸ்ட் வரை பின்னி மடித்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடியை வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லேருந்து நம்ம கேர் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.